எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பேசும் கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கலாக சேர்த்து வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வாரம் வந்து இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸோ மந்த்லி கேண்டில் க்ளோஸோ நான் போடவே இல்லை. அதாவது இந்த வாரம் நான் ஸோ உடம்பு சரியில்லாதனால என்னால் போட முடியல. ஸோ இப்போது வந்து என்னென்னா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, ரிக்கவரி ஆகின்னு இருக்கேன். மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமான கிராஷுங்க. ஓகேங்களா, பிடிசி வந்து செம கிராஷ் நடக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்றது இப்போ நான் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறேங்க. சரிங்களா, ரைட். இப்போ நம்ம பிடிசி யூனிவர்சிட்டியில் இருக்கோம். டெய்லி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 54,725 இருக்குது. ஓகேங்களா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 54,400 சம்திங். இது நல்லா கொஞ்சம் பிக்கப் ஆகிடுது. ஓகே, இங்கே என்ன நடந்துன்னு இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எல்லாருக்கும் உள்ள ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டபுள் டாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வீக்லியில் இது டபுள் டாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இது டபுள் டாப்பு கிடையாது. ஓகேங்களா, ஸோ என்னோட இதில் வந்து என்னோட கான்செப்டில் வந்து இது வந்து டபுள் டாப்பாக எனக்கு தெரியலை. ஓகேங்களா, இது டபுள் டாப்பாக எனக்கு வந்து கன்சிடர் ஆகலை. எனக்கு இது என்னவா கன்சிடர் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி கன்சிடர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அந்த ஃப்ளாக் பேட்டர்னோட கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள். இது நான் டெய்லியில் வச்சுருக்கேன். இந்த இடம் பாருங்கள். ஸோ 1 டச் 2 டச், இது 3rd டச். இப்போ வந்துருக்குது 3rd டச். அதேமாதிரி மேலே பாருங்கள் 1 டச் 2 டச் 3 டச் 4 டச். ஓகேங்களா, ஸோ இப்போது இங்கேருந்து அவன் பிக்கப் ஆகணும். இவன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைனும் நம்மளுக்கு இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும். அதே மாதிரி ஒரு பெரிய டிமாண்ட் ஏரியா இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்ட் ஏரியான்றது எங்கன்னா $55,000லேருந்து $50,000 ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஏரியாவும் இங்கே இருக்குது. ஓகேங்களா, கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து டச் ஆகிருக்கான். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் இந்த ஏரியாவில் வரும்போதே நினச்சேன். ஸோ ப்ரைஸ் வந்து ஃபிபனாசி 50% கிட்ட வந்துருச்சுன்ட்டு. பட் ஆனால் அது பக்கத்தில் ஒரு சின்ன கேப் இருந்தது, அந்த கேப்போடு தான் போயிருக்கு. ஆனால் இப்போ பாருங்கள், சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக ஃபிபனாசியோட 50% கிட்ட வந்துட்டான். ஃபிபனாசியோட 50%ல் வந்துட்டான், டச் ஆகிட்டான். ஸோ ஃபிபனாசியோட 50% லெவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த பேட்டர்னோட கீழே வந்து அந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்பப்போ பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங்கே பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி ஃப்ரைடே. ஓகேங்களா, காலையிலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கானுங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே டைமில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல வால்டிலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டைம் ஓப்பன் ஆகும்போது. ஓகேங்களா, அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, நியூயார்க் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, அதாவது 6 மணி அந்த டைமில். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி மேபி ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஒரு நல்ல பவுன்ஸ் ஆகி ஒரு பெரிய கேண்டலாக ஃபார்மேஷன் ஆகி ஒரு இது வந்து ஒரு லாங் விக் கேண்டலாக, அதாவது கீழே வந்து விக்காகவும் மேலே வந்து பாடியாகவும் க்ளோஸ் வச்சுதுன்னா ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து இது வந்து அழகான ஒரு டிமாண்ட் ஏரியா. அப்படி இல்லை மார்க்கெட் இன்னும் குறையில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே அகெயின் ஒரு விக் வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ ஆல்ரெடி நேற்று நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா, டெலகிராமில் சொல்லியிருந்தேன், இந்த 58,400க்கு மேலே போய் நேற்று கேண்டல் க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். க்ளோஸ் வைக்கல, கீழே வந்து க்ளோஸ் வச்சான். அப்படி கீழே வந்து க்ளோஸ் வச்சுருந்தானா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டிமாண்ட் ஏரியா டச் பண்ணிடுவான்னு டச் பண்ணிட்டான். ஓகேங்களா, ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் பியரிஷ் மோடெல்லாம் மாறல, மார்க்கெட் இன்னும் பியரிஷ் மோடெல்லாம் மாறல. ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து அகெயின் பவுன்ஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு அக்ரெசிவ் பம்ப் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி எது வைக்க போகலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா
கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட வந்து இதோட ரேஞ்சு காட்டுது. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 80,000 95,000. ஓகேங்களா, இங்கேருந்து பவுன்ஸ் ஆனால் 80,000 95,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடந்தது, திரும்ப ஒரு பெரிய மெகா பம்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு கரெக்ஷன், இந்த ஏரியாவில் ஒரு கரெக்ஷனு, திரும்ப அதோட லோக்கு கீழே வந்து மார்க்கெட்டோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் ப்ரீவியஸான லோ. மார்க்கெட் நல்லா ஹை போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த லோ கீழே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு அகெயின் ஒரு பம்ப்பு. அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல நல்லா கரெக்ஷன் ஆகிட்டு இதுக்கு கீழே இருக்க மொத்த ஸ்டாப் லாஸும் இங்கே எடுத்துட்டான். இன்றைக்கி கேண்டில் ஒரு பெரிய விக்கோட முடிச்சதுன்னா, ஒரு கீழே வந்து பெரிய விக்கோ மேலே சின்ன பாடியோட முடிச்சதுன்னா மார்க்கெட் வந்து அப்போட நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பார்ப்போம். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ப்ரைஸு நல்லா அக்ரெசிவாக புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் வேறு நம்மளுக்கு வந்து இப்போ அழகாக வந்து டிமாண்டையும் டச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து பவுன்ஸ் ஆகணும் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த வாட்டி பவுன்ஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சை உடச்சிருவான். இந்த ட்ரெண்டில் என்ன தெரியுங்களா, இதை உடச்சிருவான். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 touch 2 touch 3 touch 4 touch 4 டச் ஆயிடுச்சு. இந்த இடம் வீக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, வீக் ஆயிடுச்சு. அப்போ இந்த வாட்டி போகும்போது கண்டிப்பாக பிரேக் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா, ரைட், இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வீக்லி பாருங்கள். ஸோ வீக்லி கேண்டல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பயங்கரமான பியரிஷ் கேண்டலாக இருக்குது. ஸோ மந்த்லி கேண்டலில் ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மந்த்து கேண்டல் நம்மளுக்கு ஒரு பெரிய லாங் விக்கோட ஒரு சின்ன பாடி கேண்டலோட க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா, அதாவது நான் எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் டைப்போ இல்லைனா ஒரு ஹேங்கிங் மேன் டைப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா, கீழே வந்து நல்லா பெரிய விக்கோ. ஸோ கிட்டத்தட்ட எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா, இந்த ரெண்டு மாதிரி வந்து எந்த மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா, அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்து பம்ப் ஆகுங்க மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடந்த 1 2 3 4 4 மாதத்துக்கோட லோவை ஃபுல்லாகவே எடுத்துட்டான். ஓகேங்களா, அப்போது நம்மளுக்கு வந்து அதுவும் மட்டும் இல்லாமல் டிமாண்டையும் டச் பண்ணிட்டான். ஃபிபனாசி 50% வந்துட்டான். ஸோ இங்கேருந்து பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட்டு இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டு. இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட்டில் பம்ப் ஆகணும். ஒரு வேளை டம்ப் ஆகிடுச்சுன்னா அது எந்த லெவலுக்கு டம்ப் ஆகுதுன்றது பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட்டு டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போவுக்கு நான் வந்து டிமாண்டை டச் ஆகிருக்கிறதுனால பம்ப் ஆகும் தான் எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட். ஓகேங்களா, இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, வெள்ளிக்கிழமை வேறு. ஸோ கண்டிப்பாக நல்லா ஒரு அக்ரெசிவ் மூவ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படி நல்லா அக்ரெசிவ் மூவ் வந்ததுன்னா அடுத்த 2 நாள் வந்து மார்க்கெட் வந்து அதே இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு திங்கக்கிழமை வந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இடிஎஃபோட ட்ரேடும் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூன் 8ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க, ஜூலை 8ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெரியல அது கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. ஸோ சப்போஸ் அதுவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நல்ல இன்ஃப்ளோ நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா இத்தீரியமில் வந்து இன்ஃப்ளோ அதிகமாக வரும். ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் வந்து நல்லாவே பூம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ரைட், ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நீங்களே ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ்ட்டை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.